அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு பொது விடுமுறை அளிக்க வேண்டும். இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் கோரிக்கை. வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து தமிழக முதல்வருக்கு மனு அனுப்ப வந்திருந்த இவ்வியக்கத்தின் தலைவர் லோட்டஸ் மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் ராமர் சிலை மற்றும் பதாதைகளை எடுத்து வந்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது குறித்து லோட்டஸ் மணிகண்டன் கூறுகையில், ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை காண்பதற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து இந்து மக்களும் தயாராகி வருவதாகவும், பல்வேறு மக்களுக்கு நேரில் செல்வதற்கு தயாராகி வருவதாகவும், அன்றைய தினம் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு நடத்த தயாராகி வருவதாகவும், தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் நேரலையை காண்பதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வருவதால் தமிழக அரசு அன்றைய தினம் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மெக்கா, செருஜலம் போன்ற தலங்களுக்கு செல்வதற்கு சலுகைகள் அளிக்கப்படுவது போல் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லும் மாநில அரசு சார்பில் சலுகைகள் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கை என்னவென்றால், ராமபிரான் அவதரித்த அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த உள்ளதால் அனைத்து இந்துக்களும் மிகவும் மகிழ்ச்சியான் அவதரித்த அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவதை புண்ணியமாக கருதுகிறார்கள். எங்களை போல உள்ளவர்கள் எல்லாம் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு செல்வதற்குண்டான பணிகளை செய்து வருகின்றோம். ராம நவமி பாடியும் வீட்டுக்கு முன்பாக மாலையில் விளக்குகள் போட்டும் திரையிலே ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா. தமிழக அரசானது இந்த தேசத்திலே அதிகமாக வாழக்கூடியவர்கள் இந்துக்களுடைய மத நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கும் வரையில் வருகிற 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும். கும்பாபிஷேக விழாவை சம்பந்தமான நோட்டீஸ்களையும் ராமர் பணங்களையும் பிரசாதங்களையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். இந்த சூழ்நிலையிலே சமய அறநிலையத்துறையினுடைய எங்கள் அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் அயோத்திக்கு செல்பவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இதுக்கு நாங்கள் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெருசலேமுக்கும் செல்கின்ற போது பல சலுகைகள் வழங்கப்படுகின்றதோ அதே போல ராமர் கோயிலுக்கு செல்வதற்கும் அந்தந்த மாநில அரசு பல்வேறு